அம்பாறை காரைதீவு மாவடிப்பள்ளி பாலத்திற்கருகில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கிய சம்பவம் தொடர்பில் அக்கறை பெற்று பொறுப்பதிகாரி தலைமையில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் நிந்தவூர் மதரசா அதிபர், ஆசிரியர் மற்றும் உதவியாளர்கள் இருவரும் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை தற்போது சம்மாந்துறை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று வாக்குமூலம் பெற்ற பின்னர் சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 26/11/2024 செவ்வாய்க்கிழமை நிந்தவூர் கஜிஃபுல் உலும் அபுரக் கல்லூரி மதரசா முடிந்ததும் குறித்த மாணவர்களுக்கு வீட்டுக்கு செல்ல பேருந்து இல்லாத காரணத்தினால் குறித்த மாணவர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியதுடன் நிர்வாகம் மெத்தன போக்குடன் இவ்விடயத்தில் நடந்து கொண்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் மாணவர்கள் பயணம் செய்த குறித்த வீதி ஆபத்தானது என்பதால் உளவு இயந்திரத்தில் குழந்தைகளை ஏற்றிச் செல்ல வேண்டாம் என இராணுவத்தினர் அறிவுறுத்தியிருந்தமை மேலும் தெரிய வந்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் 11 மாணவர்களுடன் சென்ற உளவு இயந்திரம் நீரோட்டத்தில் சிக்கி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் மேலும் 6 மாணவர்கள் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர். 12 வயதிற்கும் 16 வயதிற்கும் இடைப்பட்ட 6 மாணவர்கள் காணாமல் போயுள்ளனர். இதுவரை 5 மாணவர்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒரு மாணவனை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது தவிர உளவு இயந்திர சாரதி மற்றும் ஒருவரின் சடலங்கள் தற்போது கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் இருள் சூழ்ந்த நிலை மற்றும் அதிகமான காற்று என்பனவற்றால் காணாமல் போன மாணவர்களை தேடும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் நாளை காலை மீட்பு பணிகள் ஆரம்பமாக உள்ளதாக மீட்பு குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை நாளை கல்முனை அம்பாறை பிரதான வீதியின் நீர்மட்டம் குறைந்திருந்தால் மாத்திரம் வழமை போன்று அனைத்து வாகனங்களும் செல்ல அனுமதிக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.